தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த பகுதியில் நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய படைப்பில் அஜித்குமார் அவர்களின் நடிப்பில் ஒரு தமிழ் படமாக இன்னைக்கு கோலாகலமாக நம்ம ஊர் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய குட் பேட் அக்லி GBU படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனத்தை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. இந்த படத்தை பற்றி நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த படம் போடுறதுக்கு முன்னாடி இருந்து கடவுளே அஜித்தே கோஷம் தேட்டரில் காது கிளியிற அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். படம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் படத்தில் என்ன ஓடுது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியல. இந்த ரசிகர்களுடைய அலப்பறையும் அல்டிமேட்டான வைப்பும் தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு தல ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அது ஓப்பனிங்லேருந்து மாஸ் சீக்வன்ஸு ஒன்றொன்னா கண்டினியூஸாக போயிட்டே இருக்கிறதுனால இவங்களுடைய அலப்பறையும் ரொம்ப அல்டிமேட்டாக தான் இருந்தது அப்படின்னு நாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு கடவுளே அஜித்தே கோஷமாகட்டும், அஜித்தை வந்து வாழ்த்தி இவங்க போடக்கூடிய கோஷமாகட்டும் சொல்லி வேறு லெவலில் வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க அல்டிமேட் லெவலில். இப்போது நாம் இந்த படத்துடைய கதைக்கு வந்தோம்னா, படத்தோடைய ஆரம்ப கட்டம் 2008 கதை ஆரம்பிக்குது. கதாநாயகன் AK அவர் ஒரு குழந்தை பிறகுது. அவரோட மனைவி என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ ஒரு கொலைகாரன், ஒரு டான், நீ வந்து என் மகனை தொடக்கூடாது, கெட்டவன், நீ உன் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு ஒரு நல்லவனா வா, கண்டிப்பாக வந்து குழந்தைய நான் தொட விடுறேன் அப்படின்னு கதாநாயகி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் கதாநாயகன் AK அவருடைய டான் வாழ்க்கைக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு மும்பை ஜெயிலில் தண்டனை அனுப்பிச்சிட்டு இருக்காரு. ஓப்பன் பண்ணால் கதை 2025 ஸ்பெயினில் நடக்குது. அவருடைய மகன் நிகான் அவர் வந்து போதைப் பொருள் உபயோகப்படுத்துனதுக்காகவும் ஒரு சில விஷயத்துக்காகவும் கைது பண்ணிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கொலை கேஸும் அவர் மேலே போடப்படுது. தன் மகனை பிறந்தநாள் அன்னைக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி வெளியே வர AK இவர் வெளியே வர நேரத்தில் தன் மகன் ஜெயிலில் இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது, மகனுக்காக விட்ட டான் தொழிலில் திரும்ப இறங்குறாரா, இறங்கி அதுக்குண்டான ஆட்கள் எல்லாம் பிடிச்சி தன் மகனை வெளியே கொண்டு வராரா, இன்னொரு பக்கம் இந்த அவரோட AKவுடைய மகன் உள்ளே போகிறதுக்கு காரணம் தன் மனைவி அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் அவர் என்ன தான் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் இந்த ஒட்டுமொத்த கதையுமே. இந்த படத்தை பற்றி நான் ஓப்பன்லாம் சொல்லிடுறேன். இந்த படத்தில் நீங்கள் லாஜிக் அப்படிங்கிற வெங்காயத்தை பொட்டு கூட உரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த படம் முழுக்க லாஜிக் இல்லை, மேஜிக்கல் எக்ஸலண்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபார் AK ஃபேன்ஸ் அப்படிதான் நாம் சொல்லி ஆகணும். இந்த படம் முழுக்க AKவோடைய ரசிகர்களை குசிப்படுத்த ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் இதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் வீடியோ போட்டிருந்தேன். அது என்னென்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் ஒரு AKக்குன்னு ஒரு புதுசாக சினிமாட்டிக் யூனிவர்ஸ் உருவாக்கியிருக்காரு. பட் அந்த யூனிவர்ஸ் எந்த இடத்துலையும் பெருசாக லிங்க் ஆகி கனெக்டபிளாக இல்லை அப்படின்னு தான் நாம் சொல்லி ஆகணும். பட் ஒரு சில விஷயங்களை அந்த AK சினிமாட்டிக் யூனிவர்ஸை உருவாக்கியிருக்காரு. அது பெரும்பாலான இடத்துல, இன்னும் சொல்லப்போனால் 50% நல்லா தான் இருக்குது. ஒரு 50% அது எந்த இடத்துலையும் லிங்க் ஆகாமல் இருக்குது. அது நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த படத்தினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, படம் ஃபஸ்ட்டு வரைக்குமே தக்காளி ஓடுறதே தெரியல நண்பர்களே. அதுக்குள்ளே இன்ட்ரோல் வந்துருச்சா அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வைபில் தான் இருந்தது. வேற லெவல் சுறுசுறுப்பு படம். பட் செகண்ட் ஹாப்பும் ஃபஸ்ட் ஹாப்பில் இருக்கக்கூடிய அதே அளவுக்கு சுறுசுறுப்பு இருந்தாலுமே படம் ரொம்ப லென்த்தாக ஓடுற மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது தோணுச்சு. அதே மாதிரி படத்தில் நடிப்பு பொறுத்த மட்டும் ஒரு பக்கம் த்ரிஷா, இன்னொரு பக்கம் AK அவருக்கு உண்டான அந்த மாசு, இது வரைக்கும் எத்தனை படத்தில் மாஸ் பண்ணியிருப்பாரோ அதை விட 100 மடங்கு மாஸ் சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு படத்தில் பில்டப் இருக்கலாம், பட் படம் முழுக்க பில்டப் அப்படின்னா அது இந்த படம் தான். அந்த பில்டப்பும் ஏறத்தாழ ஒரு 60% ரசிக்கும் வண்ணம் இருந்தது. ஒரு 40% பில்டப் வந்து ஏன்டா இதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டோமா, இல்லை அஜித் ரசிகர்கள் இப்படியெல்லாம் பணம் வேணும்னு கேட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனை பார்த்து கேட்க வேண்டியதாக இருந்தது. அண்ட் தென் சேம் டைம் படத்தினுடைய பின்னணி இசை எல்லாமே பழைய பாடல், இந்த ஒத்த ரூபா பாட்டாகட்டும், தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அந்த சாங் ஆகட்டும், எல்லாமே வந்து பழைய பாடல்களே போட்டு எடுத்துட்டாங்க. படத்தினுடைய பாட்டு அப்படிங்கிறது ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. பட் அந்த ரீமேக் சாங்ஸும் கேட்குறதுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையே இருந்தது. படத்தில் ரொம்ப மோசமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்க போனால், இந்த அஜித் AKவுடைய பையனை ஒரு ஜெயிலேருந்து இன்னொரு ஜெயிலுக்கு கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகிற வழியில் எனிமிஸ் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த அட்டாக் பண்ணுற இடத்துல ஒரு ரேப்பர் வந்து அந்த இடத்துல டான்ஸ் ஆடுற அந்த
பிரிசன் வீக்கிள்குள்ளே. அதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம், ரொம்ப கன்றாவியாக இருந்தது. அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை வச்சுட்டு இந்த மாதிரியான விஷயங்களை நீக்கியிருக்கலாம். பட் மியூசிக்கலி நல்லா இருந்தாலுமே விஷுவலாக கன்றாவியாக இருந்தது அப்படின்னு தான் நாம் சொல்லி ஆகணும். அதேமாதிரி இந்த படத்தில் வந்து இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் பிரசன்னா அவருடைய ஆக்டிங் சீக்வன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அதேமாதிரி ரெடின் கிங்ஸ்லி ஆகட்டும், சுனில் ஆகட்டும், சும்மா வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப ஒழுங்காக பர்ஃபெக்டாக கொடுத்த காசுக்கு மேலேயே வேலை வாங்கியிருக்காங்க. அது நம்ம ப்ரெசன்ட் ஆஃப் த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சது. பட் இதில் என்னென்னா பில்டப் வந்து 90% கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்பா மகன் சென்டிமெண்ட்டு அதெல்லாம் வந்து பெருசாக இந்த இடத்துலையும் கனெக்ட் ஆகும்படி இல்லை. ஒரு சில இடங்களில் கரெக்டாக இருந்தது. அம்மா மக சென்டிமெண்ட் ஆகட்டும், அதுவும் அதே மாதிரி தான் இந்த படத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நாம் கோட் பார்த்துருப்போம். அந்த படத்தினுடைய கதைக்கும் இந்த படத்தினோட கதைக்கும் ஒரு சின்னதாக ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா கோட் படத்தில் ஒரு மகன் அப்பாவை பழி வாங்குறாரு. இந்த படத்தில் வந்து ஒரு மகனுக்காக விட்ட தொழிலை தந்தை திரும்பவும் கையில் எடுத்து போராடுறாரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பக்கம் பில்லா, இன்னொரு பக்கம் தீனா, ஏகப்பட்ட படத்தோட ரெஃபரன்ஸாக உள்ளே எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது அந்த ஏகே சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ன்னு சொல்லும் இல்லையா, அந்த விஷயத்துக்காக இவங்க ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் பில்லா படத்தோட ரெஃபரன்ஸ் எடுத்து தான் இந்த ஏகே சினிமாட்டிக் யூனிவர்ஸை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நாம் சொல்லலாம். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சும்மா சொல்லக்கூடாது, பிச்சு உதறிட்டாங்க, வேறு லெவலில் இருந்தது. படத்தில் வரக்கூடிய பில்டப் சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்தது. ஆனால் அந்த பில்டப் சீக்வன்ஸ் கூட 50% ஓகே தாங்க. மீதி 50% சுத்த வேஸ்ட்டு. அதெல்லாம் பண்ணாமலே இருந்திருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. பட் அதர் தென் மற்ற ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது ஒரு ஒன்ஸ் வாட்சபிள் டீசெண்ட் மூவியாக தான் நம்மளால் பார்க்க முடியும். மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த படத்தில் நம்மளால் பார்க்க முடியாது. இது முழுக்க முழுக்க மாஸ் 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 மாஸை தவிர வேறு ஒன்றும் இல்லை. மாஸ் இஸ் அ மஸ்ட். அதுதான் வந்து இந்த குட் பேட் அக்லி அப்படின்னு நாம் சொல்லலாம். அஜித் ரசிகர்களுக்கு மஸ்ட் வாட்ச் மூவி. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் மொக்கையாக கூட தெரியலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா அதுதான். ஏகே ஃபேன்ஸன் வந்து கமெண்ட்டில் திட்டினாலும் சரி. பட் வந்து இதுதான் நிதர்சனம்னு இல்லை. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுவோம் மறந்துடாதீங்க. மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம். வெல்க தமிழ்.